ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஸ்கூப். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா பிலிப் மார்ட்டின். ரைட்டர்ஸ் வந்து சமந்தா மெக்அலிஸ்டர், பீட்டர் மொஃபட், ஜியோஃப் மஸ்டில். இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா கானர் ஸ்பிண்டலஸ், கேட் ஃப்ளீட்வுட்ஸ், கோலின் வெல்ஸ், ஜெனிஃபர் பின், ரஃபஸ் செவல். இதுதான் பிரின்ஸ் ஆண்ட்ரியூ நடிச்சிருக்காரு. பில்லி பெப்பா, ஆஃபி வீன்ஸ், லியா வைசம் வில்லியம்ஸ், பால் பொப்வெல், கில்லியன் ஆண்டர்சன். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா 2010 நியூயார்க் ஃபோட்டோ கலைஞர் வந்து ஒரு பார்க், சென்ட்ரல் பார்க்கில் வந்து 2 பேர் எப்ஸ்டன் அண்ட் பிரின்ஸ் ஆண்ட்ரியூ வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஃபோட்டோ அது வந்து ஒரு ஸ்கூப், ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூ கிட்ட இன்டர்வியூ வந்து எப்படி என்னென்ன கேள்விலாம் கேட்கப்படுது இந்த புகைப்படத்தை வச்சோம், அவங்க பண்ண பிரச்சனைகளை வச்சோம். இந்த இன்டர்வியூ தான் படத்தோட பிரதான கதை. இந்த இன்டர்வியூவால் ஒரு பெரிய இதுவே நடந்திருக்காங்க. அந்த 2010ஆம் ஆண்டில் அந்த ஃபோட்டோ எடுத்த இதில் அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வரலாற்று முக்கிய இன்டர்வியூ. அதனால் அதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவே நடந்திருக்கு, புரட்சியே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபிசியில் எடுத்த அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்தவங்க அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்க ஒரு ப்ரொஃபஸராக போயிடுறாங்க. பெரிய மாற்றங்கள்லாம் இந்த இன்டர்வியூ நடந்திருக்கு. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். இது வந்து இந்த இன்டர்வியூ வந்து அதில் கேட்கப்படும் கிடுக்குப்பிடியான கேள்வி தான் அந்த இன்டர்வியூவில் முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ அது வந்து ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விகளாக இருக்கட்டும். அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து கேள்வி, அது வந்து ஒரு பிரின்ஸ் ஆண்ட்ரியூ கிட்ட கிடுக்குப்பிடியான கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு அவர் வந்து ஆட்சேபனை இல்லாமல் பதில் அளிப்பார். இது வந்து கடைசி 35 நிமிஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த படம். ஸோ அவங்க அந்த ரியல் ஈவெண்ட்ஸ் வச்சு எடுத்ததுன்றதால இதில் ஃபைட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ தான் ஒரு முக்கியமான ஒரு பாகமாக இந்த படத்தில் இருக்குது. இது வந்து திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு உகந்த படம். இது ஒன்லி சின்ன பசங்களோட பார்க்குற படம் கிடையாது. இது வந்து ஒரு மெச்சூர்டு வியூவர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். நார்மலாக ஃபைட் அது மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒத்து வராது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.